காலையில் எழுந்து ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் கடலை பருப்பு, அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவு கிட்ட வேர்க்கடலை, அடுத்து ஒரு 10 போல முந்திரி. இந்த பருப்பெல்லாம் அதிகமாக போட்டு செய்யும் போது டேஸ்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம போட்ட பருப்பு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா செவந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 4 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும், அதோட கலர் மாறணுன்ற அவசியம் தேவையில்லை. இந்த டைம்ல இதுல ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம போட்ட தக்காளி இருந்த இடம் தெரியாம நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி அலசி வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி போடும்போது ரைஸோட டேஸ்டும் வாசனையும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அடுத்ததா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் புளிக்காத தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல போட்டு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஏற்கனவே சாதம் வடிச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன், அந்த சாதத்தை எடுத்து இதுல போட்டு அந்த கிரேவி நல்லா அந்த சாதத்துல மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, அந்த கிரேவி கூட இந்த ரைஸ் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.